இப்போ அதுக்கு மாதிரி பார்த்தா ஒரு 2 இஷ்யூ வந்துட்டு ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இஷ்யூ வந்துட்டு அந்த திருச்சியில் வந்துட்டு அது நடந்தது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாணவி வந்துட்டு அந்த நர்ஸ்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இருந்திருக்கு. ஸோ கூட்டிகிட்டு போகக்குள்ள தற்கொலையோ மர்டர் ஏதோ சம்திங் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக மறியல் நடக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உடனே அதை முதலமைச்சர் பார்க்கலையா, பார்வைக்கு கொண்டு போகலையா, ஏன் இந்த போராட்டம் நடக்குது? பிரதர், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு இந்தியாவில் இத்தனை போக்சோ, ஒரு நாளைக்கு இத்தனை கொள்ளை, குற்றம், கொலை, இந்த மாதிரி பல சம்பவம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ரேப் அதுன்னு இது வந்து நடக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னிலேருந்து ரிஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம்னா அடுத்த ஒரு 50-100 வருஷத்தில் நம்ம ரிஃபார்ம் பண்ணி டே பை டே ஒரு அவேர்னஸ் கொடுத்து எஜுகேஷன் பண்ணி வேறு மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஆனால் இப்போ சடனாக திருச்சியாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூர் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நடக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிஎம்மாக விஜய் சார் நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம அவரை வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் எல்லா நடவடிக்கையும் கரெக்டாக எடுத்துகிட்ருக்கிறார். எடுத்ததுக்கப்புறமும் சில பேர் அவதூறு பரப்பிட்டுருக்கிறாங்க. சில பேர் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், டிஎம்கேலேருந்து சில பேர் அவதூறு பரப்பிட்டுருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இப்போ வந்து ஸ்டாலின் சார் வந்து அவர் ஆட்சியில் நடந்ததுக்கு வந்து நீங்கள் எதுவும் பேசலையே, அவர் ஆட்சியில் நடந்ததுக்கு எல்லாம் குரல் கொடுத்தோம். எதுக்காக கொடுத்தோம்? தூத்துக்குடி விளாத்திக்குளத்துக்கு அவர் போகலை அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தோமே தவிர இவர் நேராக போய் எதுவுமே பார்க்கலையே. இவர் நேராக பண்ணலை. ஆனால் இந்த சம்பவங்களில் ஸ்டாலின் சாரோ விஜய் சாரோ போயிட்டு யாரையும் வந்து நீங்கள் போய் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட். இது எங்கே நடக்குது, எதனால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இதை தவிர்க்கவே முடியாது. ஒரு வண்டி வந்து நம்ம மேலே மோதுற மாதிரி தான். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதாவது இப்படி வந்து கொடுக்க போகிற தண்டனையை பார்த்து இதுக்கப்புறம் எவனோ வந்து பண்ணுறதுக்கே பயப்படணும். அந்த அளவுக்கு கொண்டு வரணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம் இந்த மாதிரி நடந்தது, விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு. கோவையோட தெற்கு மண்டல ஐஜி சொல்கிறாங்க, டே நைட் நாங்கள் தூங்காமல் ஒர்க் பண்ணுறோம். 24 ஹவர்ஸில் அவனை பிடிச்சிட்டாங்க. அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு 250 சிசிடிவி கேமராவில் எல்லா இடத்துலையும் பார்த்து கண்டுபிடிச்சி இப்போ கோவையில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அவனுக்கு கடுமையான தண்டனை. விஜய் சார் ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்துக்கு, அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டாரு. நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கான கடுமையான தண்டனை அவனுக்கு நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு. இதுக்கு மேலே ஒரு சிஎம் ஹோம் அஃபேர்ஸில் ஹோம் மினிஸ்டராக என்ன பண்ண முடியும்? எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். இது சம்மந்தமாக அதுக்காக வந்து முடிவு எடுக்கணும். ஓகேண்ணா, இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன கொஸ்டின் இதுவுமே ஓகே தான். ஸோ சிஎம் லெவலில் கரெக்டாக இருந்தாலும் ஸோ அடிமட்ட அதில் வேலை பார்க்குறாங்க இல்லையா? அடிமட்டனா அந்த மாதிரி சொல்லலை. ஸோ லாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ அவங்க வரைக்கும் இது எப்படி கொண்டு போய் எப்படி ரீச் பண்ணுறது? அதுக்கு அது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அது எதுவுமே பண்ணலை. ஸோ நமக்கே தெரியும், அந்த ஒரு அப்ளை பண்ணால் கூட அந்த ஜாதி சான்றிதழ் கூட கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ அது எல்லாமே இங்கே சரி ஆகுமா? ஸோ அதுக்காக தான் எல்லா மக்கள் தான் ஓட்டு எல்லாமே இன்றைக்கி அதுதான் சொல்கிறேன். மக்களுக்கான ஆட்சி, மக்கள் தான் நீங்கள் மன்னர்கள். அதனால் எல்லாமே வந்து தெளிவாக இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க மினிஸ்ட்ரியில். நீங்கள் கரெக்டாக ஒன்றும் இல்லை, கொண்டு போனீங்கன்னா அசால்ட்டாக ரீச் பண்ணலாம். ஒரு இந்து அறநிலைத்துறை சார்பாக பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, ரமேஷ் சார் கிட்டே போகலாம். 31 வயசு தான் இருக்குது, ரீச் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே ராஜ்மோகன் சார் இருக்கார், பல பேர் இருக்காங்க. இப்போ வன்னியர் சார் வந்து சமூக நீதித்துறைக்கு ஆகிட்டார் மினிஸ்டராக. அசால்ட்டாக இந்த வாட்டி நீங்கள் சூப்பராக கொண்டு போய் ஈஸியாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனை இல்லை. கரண்ட்டு கட்டு ராயபுரத்தில் ராயபுரத்தோட எம்எல்ஏ கேவி எம்எல்ஏ கேவி விஜயதாமு சார் நைட்டு 11-12 மணி தூங்காமல் அந்த மனுஷன் போய் நிற்கிறாரு. கரண்ட் ஆஃபீஸில் பிஇபி ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா எவனும் இல்லையா. உள்ளே போய் தேடுறாங்க யாராவது இருக்காங்களான்னு. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஓகேண்ணா, இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைம் ஃபேஸ் பண்ண. ஸோ நம்மலாம் படிச்சிருக்கோம் ஓரளவுக்கு, ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் எப்படின்னா படிக்காதவங்க ஒரு இடத்துல போயிட்டு எதுவுமே பேங்க்கில் போயிட்டோ ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாரோட கருத்தும் இல்லை. ஸோ நான் அதை பார்த்த வரைக்கும் அது மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி சொல்கிறீங்க? எந்த மாதிரினா, இப்போ வந்துட்டு ஒரு வயசானவங்க, ஸோ ஒரு 50 வயசு நம்ம பேரண்ட்ஸ் வயசு இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க பேங்க்குக்கோ ஸோ ஒரு இடத்துக்கோ போகிறாங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ட்டு அந்த உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாதுன்றது அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். பட் இது எப்படி சரி பண்ணால் நல்லாயிருக்கும்? ஸோ இப்போது அந்த பேங்க்கில் ஆஃபீஸராக வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்க எக்ஸாம் எழுதி தானே அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களோட டியூட்டி என்ன? பப்ளிக் சர்வீஸு. பப்ளிக்கு நீ சர்வீஸ் பண்ணி தான் ஆகணுன்றத கடுமையான சட்டத்தை முதல்வரிலிருந்து எல்லாருமே கொண்டு வரணும். அந்த அவங்களுக்கு மேல் அதிகாரி இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் வந்து அந்த இதை கொண்டு வரணும், பண்ணுங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் என்னென்னா, இவங்களுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா லோடு வேலை எடுத்துக்கூடாதுன்றதுக்காக ஒரு கேஷுவலாக அப்படி விடுறது. அது எக்ஸ்ட்ரா லோடே கிடையாது, அதான் அவங்களோட ஒர்க், அவங்களோட வேலையே அதுதான். இது என்னன்னா, அதாவது பேங்க்கில் போய் நீ கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, நீ காசு வாங்கும்போது உனக்கு மாதம் சம்பளம் வாங்கும்போது மக்கள் பணத்தில் இனிக்குது. ஆனால் அந்த மக்களுக்காக நீ சர்வீஸ் பண்ணும்போது உனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா, அப்போ நீங்களாம் எதுக்கு வந்து சர்வீஸில் வரீங்க?
அந்த இடத்த வந்து யாராவது யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு போகலாமே, எதுக்கு வரீங்க சும்மா வயசானவங்களோ ஒரு மாற்றுத்திறனாளிகளோ ஸோ அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, படிக்க தெரியாதவங்க போகிறாங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நடக்கலை. ஸோ இந்த ஆட்சியில் அது நடந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஆட்சியில் இதை வந்து நம்ம மாற்ற வேண்டிய கடமை நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம தான் தெரியப்படுத்தணும். நீங்களும் மீடியாவில் எடுத்து போடுங்க, நாங்களும் வந்து எடுத்து போடுறோம். இந்த மாதிரி யாராவது அலட்சியப்படுத்தினா கண்டிப்பாக நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நாங்கள் சும்மா விட மாட்டோம். டிவிக்கு வந்து பாருங்கள், 13 நாளில் விஜய் சார் மேலே அவதூறாக க்ரியேட் பண்ணி வச்சாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவரே மாற்றிட்டார். ஜோசியருக்கு வந்து ஓஎஸ்டி பொறுப்பு போடுறாரு, டக்குன்னு மாற்றிட்டாரா? ஏன் வாட்ச் பண்ணுறாங்க காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகே, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் விஜய் தப்பு பண்ணாமல் விட மாட்டாங்க. அதனால் சரியான முதல்வர் சரியான பாதையில் போகிறாரு. சொன்னார் ஒருத்தர், ஸ்டாலின் சார், ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து சாத்தியம் இல்லைன்னாரு. இன்னைக்கு பார்த்தீங்களா? பார்த்தேன், அதை பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மாற்றிட்டார்ல ஒருத்தர். அது எப்படி முடிஞ்சுது? 75 வருட கட்சி, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி, அது இன்றைக்கி ஒரு ஃபேமிலி கையில் இருக்கும்பொழுது அவங்க வந்து அதை முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை இன்றைக்கி சாதாரண ஆள் மாற்றிட்டார்ல. அதுதான் மாற்றம், அதுதான் வெற்றி. இந்த வெற்றி இங்கே கிடையாது. 2029 வரப்போது பாருங்கள் ஒரு வெற்றி. 40க்கு 40 டிவிக்கே அடிக்கும். ஓகேண்ணே. இப்போ அடுத்து வந்துட்டு என்ன கொஸ்டின் என்ன இது அப்படின்னா, முதல்வர் வந்துட்டு நிறையா அந்த 3 கையெழுத்தை தாண்டி ஸோ நிறையா முக்கிய கையெழுத்து வந்துட்டு இருக்காரு. ஸோ நிறையா சட்டத்தை வந்துட்டு போட்டிருக்காரு. அதில் மெயினான சட்டம் வந்துட்டு இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாராவது ஒரு லஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் சொத்து வந்துட்டு பறிமுதல் செய்யப்படும்ன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ அது சாத்தியமா? சாத்தியம்தான் கண்டிப்பாக. ஏங்க முதல்வன் படத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க இந்த மனுஷன். பாருங்கள், அதில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, படத்தில் சினிமா வேறு வாழ்க்கை வேறு அப்படின்ற மாதிரி ரீல் வேறு ரியல் வேறுன்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ரியலில் கூட தான் சொன்னாங்க, திமுக அதே அண்ணா திமுக ரெட்டலை உதயசூரியன் தவிர வேறு யாருமே வர முடியாது, நாங்கள் வந்தார்ல அடித்தார்ல, அது மாதிரி தான் இப்போ இதையும் மாற்றுவார். அதாவது லஞ்சம் யாருன்னா நீங்கள் புகார் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த மனுஷன் அதுலேருந்து காசு வேணாம். அவர் ஆல்ரெடி கோடியாக உலகத்தில் இருக்கிற லக்ஸரி காரு, வீடு எல்லாத்தையும் பார்த்தவர் விஜய் சார். அதில் தான் அவர் காசு தேவை கிடையாது. நேர்மையான ஒரு ஆட்சி தரணும். கம்ப்ளைண்ட் கொடுங்க, யாராக இருந்தாலும் டக்குன்னு நடவடிக்கை எடுப்போம். இங்கே கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா ரூல் இருக்குது. டீன் இருக்காங்களா உள்ள, அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து இவங்க தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா வித்தின் 1 ஹவரில் அவங்கள நான் வேலையை விட்டு தூக்குங்களே வாங்கினா. அவங்க வாங்குறாங்க இல்லைன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க நேர்மையாக இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க நீ காட்டு, நான் தூக்குறேன் 1 ஹவரில் தூக்குறேன். வீடியோ பார்த்தாங்கன்னா சில பேர் கமெண்ட் போடுவாங்க, அவங்களே வாங்கினா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லை அப்போ விஜயே வந்து இது எப்படி தெரியுமா இருக்குது, விஜய் அப்போ வந்து தப்பு பண்ணுவார்ல, அவரே லஞ்சம் வாங்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஓப்பனாக சொல்கிறாங்க, நீ வாங்கினா நான் 1 ஹவரில் நான் வேலையை விட்டு தூக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். மக்கள் நம்ம தான் ப்ரூவ் பண்ணோம். நம்மளே வந்து இந்தாப்பா ஒரு 2000 ரூபா வச்சுக்க, இந்த 4000 ரூபா வச்சுக்க அப்படின்னு நம்மளே வந்து கொடுத்துட்டு அப்புறம் இவங்க இந்த சிஸ்டமே கரெக்டாக இருக்குதுன்னா எப்படி? அது நம்ம தான் வந்து மக்கள் தெளிவாக இருக்கணும். யாருக்கும் நம்ம வந்து லஞ்சம் கொடுக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு.